வர்தா புயலின் தாக்கத்தினால் சென்னையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பணியாளர்கள் வந்துள்ளனர். நேரம் காலம் பார்க்காமல் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இவர்கள் தங்கள் கடமையை செய்து வருகின்றனர். வர்தா புயலின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும் சென்னையில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள சேலம் மாவட்டத்திலிருந்து வந்துள்ளனர் இந்த பணியாளர்கள். இவர்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 6000 பணியாளர்கள் வந்திருக்கின்றனர். சென்னையை மீண்டும் அதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். சேலம் மாவட்டம் பிஎன்பட்டி பேரூராட்சியிலிருந்து வந்திருக்கோம். அதாவது பொது சுகாதார பணியாக செய்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே செஞ்சோங்க. டிச் எடுப்போம், மரம் வெட்டுவோம், குப்பைகளெல்லாம் அகற்றுறதுக்காக பொதுமக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கோம். பணி எங்களுக்கு சின்சியராக நாங்கள் எங்களுக்கு சீக்கிரமாக க்ளீன் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணி கொடுக்கலாம்ங்கிறது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தங்க வச்சாங்க நைட்டு. அப்புறம் இப்போ வேலைக்கு வந்துட்டோம். சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. க்ளவுஸ் வச்சுருக்குறோம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே யாரும் கொடுக்கல. நாங்களே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோங்க. வேரோடு சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்துதல், சாலைகளை சீர் செய்தல், கழிவுநீர் கால்வாய்களின் அடைப்பை நீக்குதல் உள்ளிட்ட பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வரும் இவர்கள் சென்னையை சுத்தம் செய்வதை தங்கள் கடமையாக கருதுகின்றனர். நாங்கள் ஒரு 200-300 பேர் பக்கமாக வந்திருக்குறோங்க. இதில் ஏகப்பட்ட சேதம் அடைஞ்சிருக்குதுங்க. மெட்ராஸே புரட்டி போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்குது. போன டைம் அதே மாதிரி வந்திருந்தோங்க புயலுக்கு. மறுபடியும் எந்த சேதம் தான் மெட்ராஸை தான் முதல்ல தாக்குது. என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்லைங்க, அது சந்தோஷமாக தான் செய்கிறோம். எந்த சங்கடம் இல்லாத செய்கிறோங்க. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு கடமையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பெருமையாக செய்கிறோம். அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பள்ளி கல்லூரிகளிலும் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நகர் முழுவதும் மிகப்பெரிய அளவில் சுகாதார பணிகளை சிறப்புற செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதிலும் பங்கேற்க தாங்கள் ஆவலாய் இருப்பதாகவும் பணியாளர்கள் கூறுகின்றனர். பிற மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சென்னை சுத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். நேரம் காலம் பார்க்காமல் இவர்கள் விடிய இந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய கௌரவமாகவும் ஒரு மிகப்பெரிய சேவையாகவும் கருதுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.